The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin. முதல்ல ஒரு பிஸ்னஸ் பெருசாக போகணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நீங்கள் யார் அப்படின்றத. பிகாஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு கேப்பபிளான ஒரு பர்சனாக, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பிஸ்னஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் பிஸ்னஸ். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக டெஃபினெட்லி ஒர்க் பண்ணலாம், அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கில்ஸ் இருக்கணும். பட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் ப்ரொவைடராக போகும்போது அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற டைமில் ஆன்லைன் மார்க்கெட்டிங் ரொம்ப அதிகமாக பேசப்படுது. அட் த சேம் டைம் அதில் ரிசல்ட்ஸும் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதற்காக ஆஃப்லைன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆகாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஆஃப்லைன் ஸ்ட்ராட்டஜிஸ்லேயும் ஈக்குவலி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற டைமில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணல ஒரு பிஸ்னஸ் ஓனராக அப்படின்னா யூஆர் மிஸ்ஸிங் அவுட் சம்திங் ஹியூஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறதுல கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஓனராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அந்த இடத்துல பண்ணுங்கள். ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தைங்க இருக்கும்போது 3வது குழந்தை வந்தால் இக்னோர் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம்ல. அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் சீயிங் யுவர் பிஸ்னஸ் அஸ் அ சைல்டு, என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் ஒரு மதராக நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிடுவீங்க. ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையில் நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஆசையாக இருக்கும். அதுவும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ இதை நம்ம பிஸ்னஸாக ஏன் கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் எப்படி அது பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி லாபம் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருடைய ஒரு குழப்பமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் பிஸ்னஸ் கோச் ஃபார் விமன் விக்னேஸ்வரி கண்ணா மேம் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, வணக்கம். என்னோட முதல் கேள்வி, நீங்க எப்படி மேம் இன்டூ பிஸ்னஸ் வந்தீங்க? ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு வரும்போது நீங்க எப்படி இந்த ஃபீல்ட் கூட வந்தீங்க? ஓகே, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் பிஸ்னஸ் கன்சல்டிங். ஸோ ஒரு 12 வருஷம் பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக இருந்தேன். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஓன் பிஸ்னஸஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஓன் பிஸ்னஸஸ்க்குள்ளே நான் போனேன். ஐ ஹாவ் பின் இன் டூ கப்புள் ஆஃப் பிஸ்னஸஸ். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் நாம் செய்யும்போது நமக்கு யாராவது துணைக்கு கூட இருந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு கைட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. சரி, இதையே நம்ம ஏன் நிறைய பேருக்கு தேவையாக இருக்குது, ஸோ கொண்டு போகலாம் அப்படின்றதுனால பிஸ்னஸ் கன்சல்டிங் எக்ஸ்பீரியன்ஸோடவும் என்னோட ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸோடவும் சேர்த்து பிஸ்னஸ் கோச்சிங் அப்படின்னு கொண்டு வந்தது தான் இந்த ஜேர்னி. நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ்ங்கிறது எப்படி இருந்தது? நீங்க என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஓகே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் டெஃபினெட்லி எல்லாருக்குமே உண்டு. ஃபர்ஸ்ட் திங், என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரேண்டமாக நான் நிறைய பிஸ்னஸஸ் பண்ணியிருக்கேன். என்ன பிஸ்னஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்றது தெரியலை. அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் அதை எப்படி செய்யணுன்றது தெரியலை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மித்துக்குள்ளே இருந்ததுலேருந்து பிஸ்னஸ்னால் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்ற ஒரு புரிதல் அங்கே கிடச்சிது. அண்ட் பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தரோட ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதும் எனக்கு புரிஞ்சுது. அடுத்ததாக, ஒரு விமனாக நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட் தேன் மென். ஃபேமிலி அண்ட் உங்களோட ஒர்க் ரெண்டையும் நமக்கு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்தது. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் அண்ட் நம்மள மாதிரியே அதே மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பீப்புள் கூட சேர்ந்து நாம் இருக்கும்போது அந்த ஜேர்னி கொஞ்சம் ஈஸியாகவும், எப்போவாது டவுன் ஆனால் கூட இட்ஸ் ஓகே, வாங்க திஸ் ஹேப்பன்ஸ், சலோ லெட்ஸ் மூவ் அஹெட் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு கம்யூனிட்டி இருக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. நிச்சயமா. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ வந்து இருக்கக்கூடிய டைமில் நிறைய பேருக்கு வந்து இந்த மெசேஜஸ் வரதை நம்ம பார்க்க முடியுது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணலாம், மாதத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்பலாமா மேம்? இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பிஸ்னஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் பிஸ்னஸ். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக டெஃபினெட்லி ஒர்க் பண்ணலாம், அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கில்ஸ் இருக்கணும். பட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் ப்ரொவைடராக போகும்போது அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கும்போது ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க வர மாட்டாங்க. ஸோ நமக்கான ஒரு கேபிட்டலோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது தான் கரெக்டு. யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொன்னால் டோன்ட் ட்ரஸ்ட் தெம், பிகாஸ் தட் இஸ் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள்.
நிச்சயமா மேம். ஆ சிலருக்கு வந்து விமென் எஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஏன்னா, ஒண்ணு அவங்க வந்து டே டு டே ரெகுலர் ஒரு ரொட்டீன்குள்ள இருந்து வெளியில வரணும்னு நினைப்பாங்க. இல்லன்னா ஒரு ஆஃபீஸ்ல வொர்க் பண்ணிட்டு, இல்ல இது நமக்கு செட் ஆகல பிசினஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்க. அந்த மாரி இருக்கவங்களுக்கு நீங்க என்ன மேம் சொல்லுவீங்க? பண்ணுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்ல விஷயம். வேலை செய்ய புடிக்கல, அதனால பிஸ்னஸ்ல வந்தா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு வராதீங்க. பிகாஸ் பிஸ்னஸ்ல ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் கிடைக்காது. பிஸ்னஸ் இஸ் மோர் கமிட்டட் தேன் அ ஜாப். ஸோ உங்களுக்கு அதை விட அதிகமான கமிட்மெண்ட் இருந்தா, அதை விட அதிகமான பேஷன் இருந்தா பிஸ்னஸ்குள்ள வாங்கன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். பேஷன்னாலும் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து ஹோம் மேக்கர்ஸா இருப்பாங்க. பட் ஆனா அவங்க வந்து எய்தர் அவங்க வந்து குக்கிங்ல பெஸ்ட்டா இருக்கலாம். இல்ல பேக்கிங் இந்த மாரி கேக் ஷாப்ஸ் இந்த மாரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா பிசினஸ் கண்டிப்பா ஸ்டார்ட்? பண்ணலாம். பிகாஸ் ஒரு பிசினஸ் நம்ம பண்றதுக்கு பேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிடிக்காத ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்ச நாட்கள் செய்யலாம். ஒரு லாங் ரன்ல கொண்டு போறதுக்கு நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த கண்டிப்பா பிசினஸா பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பேஷன பாய்சன் ஆக்கிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பேஷன் மட்டும் போதாது. அதை எப்படி பிசினஸா கொண்டு போறது அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் தேவை. ஸோ அத கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு, கத்துக்கிட்டு பிகாஸ் நெறைய பேர் இத என்கிட்ட கேட்பாங்க, "மேம் பிசினஸ்லாம் என்ன கத்துக்கிட்டா செய்யறது?" அப்படின்னுவாங்க. எஸ், பிசினஸ் கத்துக்கிட்டு தான் செய்யணும். ஸோ பிசினஸ பொறுத்தவரைக்கும் எப்படி பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத கத்துக்கிட்டா, லாஸஸ் இல்லாம நல்ல விதமா கொண்டு போகலாம். இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சிலருக்கு வந்து அத எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன மேம் டிப்ஸ் குடுக்க விரும்புறீங்க? இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிற, என்டர்பிரினியர் ஆகணும்னு நெனைக்கிற விமென்க்கு நீங்க என்ன டிப்ஸ் குடுப்பீங்க? முதல்ல ஒரு பிசினஸ் பெருசா போகணும் அப்படின்னா, நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்க யாரு அப்படின்றத. பிகாஸ் நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்றதுக்கு கேப்பபிளான ஒரு பெர்சனா, உங்களோட அந்த கேப்பபிலிட்டி என்ன? பிகாஸ் ஜஸ்ட் பிகாஸ் இன்னொருத்தருக்கு ஒரு பிசினஸ் நல்லா போகுது அப்படின்றதுனால, உங்களுக்கும் போகணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கான சரியான பிசினஸ் எதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதற்கு நீங்க உங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நோ யுவர்செல்ஃப். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆடியன்ஸ் யாரு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களோட மார்க்கெட் என்னன்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய யூஎஸ்பி ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற டைம்ல. பிகாஸ் காம்படிஷன் இஸ் ஸோ ஹை. இந்த காம்படிஷன்ல நீங்க எப்படி தனியா நிக்க போறீங்க? வாட் இஸ் தட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது முக்கியம். இதெல்லாம் கரெக்ட்டா அலைன் ஆச்சு அப்படின்னா சக்சஸ்ஃபுல் பிசினஸ் தான். நீங்க நெறையா பீப்பிள பார்த்துருப்பீங்க. லைக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க. அவங்க உங்ககிட்ட அதிகமா கேட்ட விஷயம் அப்படின்னா எத சொல்லுவீங்க? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிகமா கேட்கறது, மேம் நான் இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம பிசினஸ் பண்ணலாமா? அத நான் முதல்லயே சொல்ட்டேன். பண்ணாதீங்க அப்படின்றது. அடுத்ததா என்ன கேட்பாங்க, என்னோட காம்படிட்டர்ஸ்லாம் பண்றாங்க. என்னால ஏன் பண்ண முடியல? எல்லாரும் குரோ ஆகுறாங்க. நான் ஏன் பண்ண முடியல? அப்படின்னா, நீங்க இக்னோர் பண்ற விஷயத்த உங்க காம்படிட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்றத புரிஞ்சுக்கோங்க. காம்படிஷன்லேருந்து தனியா நிக்கணும் அப்படின்னா, டெஃபினெட்லி நீங்க அவங்கள விட ஒரு ஸ்டெப் மேல இருக்கணும். நீங்க அவங்கள விட ஃபாஸ்ட்டான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். புது விஷயங்கள கத்துக்கணும். அடுத்ததா கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரியல. என்னால பண்ண முடியுமா? ஐ அம் நாட் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்ற விஷயங்கள். இட்ஸ் ஓகே. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு WhatsApp தெரியுமா என்ன? 20 இயர்ஸ் முன்னாடி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றது தெரியாது. எல்லாம் நம்ம போற போக்குல கத்துக்கிற விஷயங்கள் தானே. அதே மாதிரி பிசினஸையும் சரியா கத்துக்கலாம். ஸோ கத்துக்கோங்க, அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்றது தான் நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம். எந்த துறைகள்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அவங்களுக்கு ஒரு மினிமமா இந்த அளவுக்கு கொஞ்ச நாள்லயே வந்து அவங்களுக்கு அந்த பிசினஸ் பிக்கப் ஆயிரும்ங்கிற மாரி ஏதாவது துறைகள் இருக்கா மேம்? இத நான் கண்டிப்பா என்கரேஜ் பண்ண மாட்டேன். பிகாஸ் நெறைய இந்த துறை இப்போ நல்லா இருக்கு. இந்த ஒரு ஃபேன்சியான ஒரு விஷயம். இதுல நம்ம பிசினஸ் பண்ணோம்னா சூப்பர் ஆயிடுவோம். பிகாஸ் நெறைய பேர் அந்த மாதிரி தான் இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லலாம் வராங்க. டோன்ட் டூ தட். பிகாஸ் உங்களுடைய விஷயம் என்ன? உங்களுடைய கெப்பாசிட்டி, உங்களுடைய பொட்டன்ஷியல், உங்களுக்கான ஸ்கில் அண்ட் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். டோன்ட் லுக் அரவுண்ட் த வேர்ல்ட். ஓகே இப்போ இருக்கிறதுல இது ஃபேன்சியா இருக்கு. இத பண்ணலாம். ஒரு தேர் வாஸ் அ டைம் பியூட்டிஷியன்ஸ் எவ்ரிவேர் பியூட்டிஷியன்ஸ். அண்ட் இப்போ பாருங்க, ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, பியூட்டி இண்டஸ்ட்ரி இவ்ளோ பெருசா இல்ல. பட் இன்னைக்கு பியூட்டி இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசா இருக்கு. அதே மாதிரி இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உள்ள போயிட்டு இருக்காங்க. தேர் வாஸ் அ டைம் ஒரு டைம்ல எல்லாரும் ரிப்போர்ட்டிங்குள்ள போயிட்டு இருந்தாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கு போகணும் அப்படின்ற அந்த ஒரு கிரேஸ் நான் காலேஜ்ல இருக்கிற சமயம்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு நெறையா இருந்தது. ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அது இருக்கும். ஒரு விஷயம் நடக்குது, ஒருத்தங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருது அப்படிங்கும்போது, அடடே நம்மளும் பண்ணலாம்னு தோணும். பட் அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களோட உங்களோட கோர் தாங்க முக்கியம். ஹூ ஆர் யூ அப்படின்றது. அண்ட் அங்கேருந்து நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலுமே சூப்பரா இருக்கும்.
இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுங்கிறத தாண்டி அத போய் ரீச் பண்ண வைக்கணும் கன்சியூமர்ஸ் கிட்ட. அதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு முக்கியமா? ஹைலி இம்பார்ட்டன்ட். இதை பீப்புள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. மார்க்கெட்டிங், சேல்ஸ் அப்படின்றது 2 டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள். ஸோ மார்க்கெட்டிங்கிறது கோர். உங்களுக்கு சேல்ஸ் வேணுமோ வேண்டாமோ மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட்டிங் அப்படின்றத நீங்கள் பல காரணங்களுக்காக செய்வீங்க. ஒன்று, உங்களுடைய சேல்ஸ் நடக்கணும் அப்படின்றதுக்காக, உங்களுடைய பிராண்ட் ஐடென்டிட்டிக்காக, பிராண்ட் ரெக்கக்னிஷன், பிராண்ட் பில்டிங், இந்த விஷயங்களுக்காகவும் நம்ம மார்க்கெட்டிங் செய்வோம். ஸோ மார்க்கெட்டிங்கை எப்போவுமே விட்டுறாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் லைக், எனக்கு கஸ்டமர் வரல அப்படின்னா, நம்ம ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, கஸ்டமர் வரலன்றதுக்காக நம்ம ஷாப் மூடி வச்சுட்டு போயிட மாட்டோம். டெய்லி ஷாப் ஓப்பன் பண்ணணுன்றது ஒரு மேண்டேட்ரியான விஷயம். அதே மாதிரி உங்களோட மார்க்கெட்டிங் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கு மேண்டேட்ரியான ஒரு விஷயம். ஸோ மார்க்கெட்டிங்கில் தெர் ஆர் மெனி வேஸ். ஆர்கானிக் மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் இருக்குது, பெய்ட் மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது ஒர்க் ஆகுமோ அதை ஒர்க் பண்ணுங்கள். பட் தொடர்ந்து அதை செய்யுங்க, அதை விட்டுறாதீங்க அப்படின்றது என்னுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கமெண்டேஷன். இந்த மார்க்கெட்டிங்ன்றது எந்த முறையில அது பண்ணா சரியா போய் ரீச் ஆகும்ன்றது உங்களோட சஜஷனா இருக்குமா? எஸ், இப்போ இருக்கிற டைமில் ஆன்லைன் மார்க்கெட்டிங் ரொம்ப அதிகமாக பேசப்படுது. அட் த சேம் டைம் அதில் ரிசல்ட்ஸும் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதற்காக ஆஃப்லைன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆகாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஆஃப்லைன் ஸ்ட்ராட்டஜிஸ்லையும் ஈக்குவலி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிஸ்னஸ். ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்றது முக்கியம். ஒருவேளை உங்களுடைய ஒரு பிஸ்னஸ் ஒரு லோக்கலைஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னா அதற்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வேறு. அதில் ஆன்லைன்லேயும் பண்ணலாம், நீங்கள் ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். இல்லை நீங்கள் கம்ப்ளீட்லி ஒரு காமர்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துலையும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்ட்ராட்டஜிஸ் முக்கியம். ரெண்டுக்குமான ஸ்ட்ராட்டஜிஸ் மாறும். இப்போ லோக்கலாக ஒரு ஷாப் ஒருத்தங்க வச்சுட்ருக்காங்க, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னவாக இருக்கும்? ஆஃப்லைனில் மேபி அவங்க பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கலாம், ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். ஆன்லைனில் அவங்களுக்கு நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது கூகுள் மை பிஸ்னஸ். ஏன்னா கூகுள் மை பிஸ்னஸில் அவங்களுடைய அந்த லொக்கேஷன் கூகுள் சர்ச்சில் ஹையாக வர வேண்டியது முக்கியம். அதில் அவங்க ரிவ்யூஸ் ஆட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் ஒரு ஆன்லைன் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க என்ன ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண முடியும்? அவங்களுக்கு ஆன்லைன் காமர்ஸ் பிளாட்ஃபார்முக்கு அவங்களுடைய கஸ்டமர்ஸ் எந்த இடங்களில் இருப்பாங்க? இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் அல்லது யூடியூபாக இருக்கலாம். ஸோ அந்த இடங்களில் அவங்களுடைய பெய்டு மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் ரன் ஆக வேண்டியது முக்கியம். அவங்களுடைய ஆர்கானிக் மார்க்கெட்டிங்கில், கான்டென்ட் மார்க்கெட்டிங்கில் அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது முக்கியம். அட் த சேம் டைம் ஆஃப்லைன் ஸ்ட்ராட்டஜிஸில் அவங்க ஏதாவது கியாஸ்க்ஸ் மாதிரி போட்டு கஸ்டமர்ஸ் கூட அந்த இன்ட்ராக்ட், அந்த பர்சனல் டச் அது கொடுக்க வேண்டியதும் முக்கியம். ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்கான வகைகள் தான் மாறுபடும். பட் மார்க்கெட்டிங்கிறது ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் வித்தியாசமான முறையில் நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு பேசும்போது, இப்போ பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பெரிய லெவல்ல சப்போர்ட்டா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ்லாம் இல்லாதம்போது, பேம்ப்ளெட்ஸ், டிவி சேனல்ஸ் இந்த மாரிலாம் போகுறத விட, இப்போ இன்னும் அந்த ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆக்கிருச்சுன்னு சொல்லலாம். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கு மேம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? ஹைலி இம்பார்ட்டன்ட். வி கேனாட் இக்னோர் தட். இப்போ இருக்கிற டைமில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணல ஒரு பிஸ்னஸ் ஓனரா அப்படின்னா யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் சம்திங் ஹியூஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறதுல கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஓனராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அந்த இடத்துல பண்ணுங்கள், ரைட்? ஸோ அந்த இடத்துல எந்த இடத்துல அகெயின் நான் எந்த பிளாட்ஃபார்மில் போகணும், எந்த வகையில் பண்ணணும் அப்படின்ற கேள்வி மறுபடியும் வந்தது அப்படின்னா ஒரே அதற்கான பதில் என்ன அப்படின்னா நோ யுவர் ஆடியன்ஸ். உங்களுடைய ஆடியன்ஸ் எந்த இடங்களில் ஆக்டிவாக இருக்காங்களோ அந்த இடங்களில் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ உங்களுடைய ஆடியன்ஸ் ஆன்லைனில், ஆஃப்லைனில் எந்தெந்த ஸ்பேசஸில் இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். இருந்தால் மட்டும் போதாது. மார்க்கெட்டிங்கிறது எப்போ பார்த்தாலும் ஆஃபர்ஸ் கொடுக்கறது, சேல்ஸ் பண்ணுறது, சேல்ஸை ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. கஸ்டமர்ஸ் கூட கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணணும். கஸ்டமர்ஸ்க்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரணும். கஸ்டமர்ஸ்க்கு உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான வேல்யூ கிடைக்கணும். இது எல்லாம் இருந்தால் தான் அது கரெக்டான மார்க்கெட்டிங் மெத்தடாக இருக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு விமென்க்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னவா பார்க்குறீங்க மேம்? ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க கிட்டேருந்து வந்திருக்க ஃபீட்பேக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, நான் ஐ ஹேவ் ட்ரெயின்ட் ஓவர் 3000 விமன். ஸோ அவங்க கூட பண்ணக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன்ஸில் அவங்க அதிகமாக சொல்கிற விஷயங்கள் என்னன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். நம்பர் 1, ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது. ரிஸ்க் எடுக்கிறதுல பெரிய ஒரு பயம் இருக்குது. உடைங்க கொஞ்சம் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அடுத்ததாக டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய விஷயமா எல்லாருமே பேசுவாங்க. மேம் டைம் மேனேஜ் பண்ணவே முடியல, பிஸ்னஸ்க்கும் ஃபேமிலிக்கும் டைம் எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு தெரியல, நிறைய டைம் எங்களுக்கு ஃபேமிலி கொடுக்க வேண்டியிருக்கு, நாங்கள் பிஸ்னஸ் கொடுத்துட்டா ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிஸ்னஸை முதல்ல பிஸ்னஸ்ன்றதை பார்க்காதீங்க. பிஸ்னஸ் இஸ் யுவர் பேபி. பிகாஸ் அது உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயம் க்ரோ ஆகணும் பெருசாக அப்படின்னா
அதை உங்களுடைய இன்னொரு சைல்டாக அதை கன்சிடர் பண்ண ஆரம்பிங்க. ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தைங்க இருக்கும்போது 3வது குழந்தை வந்தால் இக்னோர் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம்ல. அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் சீயிங் யுவர் பிஸ்னஸ் அஸ் அ சைல்டு, என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் ஒரு மதராக நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி தான் ஒரு பிஸ்னஸ் உமனுக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா மேம். இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் காலங்கள் ஆகுது. சிலர் வந்து ஒரு 2, 3 மந்த்ஸ் இல்ல 4 மந்த்ஸ் அதிலேயே வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல ரெவென்யூ வரலங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த பிசினஸ ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்க்கு வருவாங்க. ஸோ எந்த டைம்ல ஒரு பிசினஸ் வந்து பிக்கப் ஆயிருச்சா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ரைட் டைம்ங்கிறது எதுமா? ஓகே, இதுவும் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் சேஞ்ச் ஆகும். வி கேனாட் டிஃபைன் ஒன் பர்டிகுலர் டேர்ம் ஃபார் ஆல் த பிஸ்னஸஸ். பட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பிஸ்னஸ் பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த பிஸ்னஸ் பிளான் எழுதும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேபிட்டல் வேணும், எவ்வளோ பீப்புள் இருக்கணும், எவ்வளோ டைம் எடுக்கும், உங்களுடைய மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கு என்ன நேரம் ஆகும், அந்த நேரத்தில் நீங்கள் என்ன ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கணும், என்ன ப்ராஃபிட்டபிலிட்டி எதிர்பார்க்கணும் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே அப்ராக்சிமேட்லி ஒரு 6 மந்த்ஸ் டைமில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெதர் டு கண்டினியூ திஸ் பிஸ்னஸ் ஆர் திஸ் இஸ் நாட் த ரைட் பிஸ்னஸ் அப்படின்றது. ஸோ 6 மாதம் சரியான நேரமாக இருக்கும். நிச்சயமா மேம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா அது ஒருத்தரால மட்டும் தனியா அதை ஃபாலோ பண்ணி அந்த அளவுக்கு பண்றதுங்கிறது கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கூட அவங்களோட ஒர்க் பண்றதுக்கு அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றதுக்குன்றது ஆட்கள் தேவை. அவங்கள எப்படி கரெக்டா சூஸ் பண்ணணும் மேம்? ஓகே, ஸோ இது 2 வகையாக நான் முதல்ல பிரிச்சுக்கிறேன். முதல்ல எல்லாருமே இப்போ இருக்கிற டைமில் டீமோடு ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட கண்டிப்பாக போங்க. உங்களோட ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கோ, உங்களோட ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கோ பீப்புள் பெருசாக சார்ஜ் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் எல்லாத்தையும் நானே செய்கிறேன் பிகாஸ் ஐம் சேவிங் மணி அப்படின்றத நீங்கள் நினச்சிக்காதீங்க. டைம் அப்படின்றது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மணி. ஸோ ஃபோக்கஸ் ஆன் சேவிங் யுவர் டைம். அந்த டைமில் என்ன முக்கியமான வேலைகள் செய்யணுமோ அதை செய்யுங்க. அடுத்ததாக எனக்கு ஒரு டீம் நான் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்கள் டீமை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது, மேம் நான் என்னோட டீம் சரியாகவே பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்னோட டீம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல அப்படின்றது. அதெல்லாம் நீங்கள் அப்புறமா ஹையர் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ ஹையரிங்லேயே இந்த ஃபில்ட்ரேஷனை கொண்டு வாங்க. என்ன மாதிரி பர்சனை ஹையர் பண்ணணும், ஸோ நான் யாரை ஹையர் பண்ணுறேன், அவங்களுடைய வேல்யூஸ் என்னோட வேல்யூஸோட மேட்ச் ஆகுதா, அவங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கா, நாலேஜ் இருக்கா, அவங்களுக்கு விஷன் இருக்கா, இல்லை அவங்களுக்கு ரொம்ப பர்சனல் மோட்டிவ் இருக்கா, இது எல்லாமே பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஹையரிங் ப்ராசஸே கொஞ்சம் டைம் எடுத்து அவங்கள இன்னும் கொஞ்சம் பர்சனலாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டெசிஷன் எடுக்கும்போது உங்களால் அவங்கள மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆட்டிடியூடும் நீங்கள் டெஃபினெட்லி பார்க்கணும், அதையும் இக்னோர் பண்ண முடியாது. ஸோ ஸ்கில்ஸ் நாலேஜ் அப்படின்றதுலாம் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ட்ரெயின் பண்ண முடியும். பட் அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட், அவங்களுடைய வேல்யூஸ் இதெல்லாம் அவங்கக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சரி நம்ம அவங்கள வேலைக்கு எடுத்துட்டோம், இனிமேல் அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. ட்ரெயின் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஸோ அவங்கள வெல் ட்ரெயின் பண்ணுங்கள், கம்யூனிகேட் பண்ணுங்கள் கரெக்டாக அவங்கக்கிட்ட என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்றத. யூ கீப் மானிட்டரிங் தெம். டோன்ட் கம்ப்ளீட்லி அவங்கள போயிட்டு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பி லிட்டில் ஃப்ரெண்ட்லி. அட் த சேம் டைம் ஒரு வேலையை வாங்க தெரியணும். அது ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு ரொம்ப முக்கியம். நிச்சயமா. ஒரு சிலர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு 2, 3 பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக மாட்டேன். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் முக்கியம். 2, 3 விஷயங்கள் இருக்கும்போது நம்மளுடைய டெஃபினெட்லி கான்சன்ட்ரேஷன், நம்மளோட ஃபோக்கஸ் அதில் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ ஆரம்பிக்கும்போது ஒன்று பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பைப்லைனில் ஒரு 2, 3 ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா ஒரு டைம் டிஃபைன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் எவ்வளோ டைம் கொடுக்கணும் அதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். அதை இண்டிவிஜுவலாக ரன் பண்ண வச்சதுக்கப்புறம் அது ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டில் போனதுக்கப்புறம் கோ ஃபார் த செகண்ட், கோ ஃபார் த தேர்ட். ஸோ டு நாட் ஹேவ் மல்டிபிள் திங்ஸ். ஆல்ரெடி மல்டி டாஸ்கிங் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் வச்சே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது கஷ்டன்றாங்க. ஸோ 3 பிஸ்னஸஸ்லாம் பண்ணாதீங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒன் லாஸ்ட் கொஸ்டின் மேம். நீங்கள் வந்து பிஸ்னஸ் கோச்சா, விமென்க்கு மட்டும் பிஸ்னஸ் கோச்சா இருக்கீங்க. லைக் மென்க்கோ அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கோ கோச் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது கேள்வியாக இந்த கேள்வியை நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டாங்க. நானும் ஓகே மென்னுக்கும் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, மென்னுக்கான சேலஞ்சஸ் வேறு, விமென்கான சேலஞ்சஸ் வேறு. ஓகே. ஸோ ஒரே டைப் ஆஃப் பீப்புளோட நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளால அவங்களுடைய சேலஞ்சஸை பெட்டராக புரிஞ்சுக்க முடியும். அண்ட் நான் ஆஸ் அ உமன் எனக்கு விமனோட சேலஞ்சஸ் புரிஞ்சுக்கிறதும் ஈஸியாக இருக்குது. அண்ட் அங்கேருந்து அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியுது. ஸோ மென் ஐ எம் ரியலி நாட்
அவேர் அவங்களுக்கான சேலஞ்சஸ் என்ன, அவங்கள எப்படி அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ண வைக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியாததுனால ஐம் ஒன்லி ஒர்க்கிங் வித் விமன் அண்ட் ஐம் வெரி கம்ஃபர்டபுள். மோர் தேன் மீ என் கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. விமன் மட்டும் இருக்கிற ஒரு கம்யூனிட்டியில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது, ஒரு விமன் கூட சேர்ந்து லைக் இப்போ நாங்கள்லாம் மீட் பண்ணுறோம். ரீசென்ட்லி வி ஹவ் கான் அண்ட் ஸ்டேட் ஃபார் 4 days. ஸோ அந்த இடத்துல ஒன்லி விமன் க்ரௌடாக ஒன்றா போகிறோம், ஒன்றா ஸ்டே பண்ணுறோம், ஒன்றா சில விஷயங்களை பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் குட். ஸோ நைஸ் மேம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக தேவை, பண்ணக்கூடியவங்க அவங்க என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்தணும் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் போது, ஒரே நேரத்தில் 2-3 பிஸ்னஸஸ் பண்ணக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அது பார்க்குறவங்களுக்கும் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கவங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா அண்ட் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பேசுறதுக்கு நன்றி. Thank you very much. The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin.